வராக பெருமாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த க்ஷேத்திரத்திலே இந்த பெருமாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கார். ஸ்ரீமுஷ்டத்தில் இந்த பெருமாள் இருக்கார். அதே மாதிரி திருப்பதிலையும் இந்த பெருமாள் இருக்கார். இங்கே புத்தூர் அகராகத்தில் இந்த ஆதிவராக பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தை தாயார மடியில் வச்சுருக்கார். இந்த பெருமாள்கிட்ட என்ன விசேஷம்னா, நமக்கு சம்பந்தமான பூமி சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இந்த பெருமாள் தீர்த்து வைப்பார். நாம் நிலம் வாங்கியிருக்கோம், அந்த நிலத்தை சரியாக கட்ட முடியல. அதே மாதிரி சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ள இடங்கள் ப்ராப்ளமாக இருக்கும், அது தீர்த்து வைக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி எல்லா கஷ்டத்தையும் இந்த பெருமாள் உங்களுக்கு இந்த பெருமாள்கிட்ட முறையிட்டார். இவர் ரொம்ப அதை தீர்த்து வைப்பார். இந்த க்ஷேத்திரத்துடைய விஷயம் என்னென்னா, இந்த பெருமாள் 1000 வருஷமாக இந்த கோவிலில் இருக்க. இந்த கோவில் கட்டி 1000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. நிறைய பட்டாச்சாரிகள் இந்த பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த விஷயத்தில் எங்கள் அண்ணார் இந்த கோவிலில் இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஸ்ரத்தை இந்த பெருமாள்கிட்ட அண்ணா ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்தில் 2 யாகம் நடக்கிறது. ஒன்று சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு யாகம் நடக்கிறது, அது சுதர்சன ஹோமம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம், இந்த பெருமாளோட நட்சத்திரம் ஆதிவராக நட்சத்திரம் ரேவதி. அந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு யாகம், அது வராக யாகம். இந்த வராக யாகத்துக்கு கலந்துட்டாலே ரொம்ப 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 விசேஷம். ஏன்னா இந்த பெருமாள் ரொம்ப கம்மி இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய பிரார்த்தனைகள்லாம் இந்த பெருமாள்கிட்ட விடலாம். அதனால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பெருமாளை சேவிக்கலாம். திருப்பதி பெருமாளுக்கு நிகராக இந்த கோவிலில் எல்லா உற்சவமும் நடந்து வருது. வேத பாராயணம் வருஷத்தில் 4 வருஷம் நடக்குது. அதே மாதிரி இந்த யாகம் மாதம் 2 முறை நடக்குது. மற்றபடி உள்ளுக்குள்ள உற்சவங்கள்லாம் எல்லாம் நடக்குது. அதனால் இந்த பெருமாள் ரொம்ப ஆதிவராகன், ஆதி அப்படின்னா பழமை. ஸோ இந்த பெருமாள் ரொம்ப முதல் அவதாரம் சொல்லலாம். இந்த பெருமாள் இவன் அசுரன் தாயாரை பூமிக்கு அடியில் கொண்டு போய் வச்சுட்டான், கடலுக்கு அடியில் வச்சுட்டான். ஒரே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே கஷ்டப்படுறா. தேவர்கிட்ட போய் முறையிட்டோன்னு பெருமாள் வர்றார். அந்த அசுரனை பெருமாள் ஸ்ரத்தையே படலை, ஒரு ஸ்ரத்தையும் படலை. அந்த அசுரனை பார்த்தார், கையால் இப்படின்னார், அவ்வளோதான். அந்த அசுரன் மாஞ்சிட்டான். அப்புறம் தாயாரை அந்த கடலில் இருக்கா, அவளை ஈண்டெடுத்த உடனே உடம்புலலாம் பாசானா இருக்குது. அதெல்லாம் தொடச்சி விட்டு, இந்த மாதிரி இவ்வளோ நாளாக அவன் அந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு பெருமாள் தன்னோட மடியில் அமர்த்தி வச்சு அவளுக்கு எல்லாம் பண்ணுறது. அதே பெருமாள் தான் இங்கேயும் உங்களுக்கு தாயாரை மடியில் வச்சுருக்கார். சில க்ஷேத்திரத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாயார் தனியாக இருப்பாள், பெருமாள் தனியாக இருப்பாள். நாம் எப்பொழுதுமே சேவிக்கும் போது